بسم الله الرحمن الرحيم. الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم وإن تعدوا نعمة الله لا تحصوها. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 22வது நாள் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோற்றவர்களாக அதிகாலை தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவன் மாளிகையிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹுடைய அருட்கொடைகளும் நன்றி மறந்த மனிதனும் என்கிற ஒரு தலைப்பினூடாக ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடம் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை நாங்கள் நினைவூட்டலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய அருட்கொடைகள் என்று சொல்கிற பொழுது நாம் எல்லோரும் நினைப்பது பணம், வசதி வாய்ப்பு, அவருக்குரிய ஆடம்பர வாழ்க்கை, வாகனம் இருக்க வேண்டும். பெரிய வசதியோடு ஒருவர் வாழ்கிறார் என்றால் அவருக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்திருக்கிறார். ஏதோ ஒரு அடிப்படையில் வசதி குறைந்தவர்களாக, பொருளாதார ரீதியிலே வீழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரியவில்லை என்கிற ஒரு பார்வை எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கிற அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் நிச்சயமாக அதை உங்களால் எண்ணி முடித்துவிட முடியாது என்று முழு மனிதர்களையும் பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஒவ்வொருவரையும் விட அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கு ஒரு அருளை உயர்ந்ததாக கொடுத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைப்பது என்பது, நோயற்ற வாழ்க்கை கிடைத்தல் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள். அல்லாஹு தஆலா மனித உடம்பில் எங்களுக்கு மறைத்து வைத்திருக்கிற அற்புதமான நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அவைகள் எங்களுடைய பெருமானத்திற்கு விளங்காதவைகள். அதனால் தான் அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபஸிரூன், உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள், உங்களை எப்படி நான் படைத்திருக்கிறேன் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி சிந்தித்தாலே என்னுடைய நியாமத்துக்களை பற்றி, என்னுடைய சக்தியை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையில் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய உடலில் அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிற ஒரு சில நியாமத்துக்களை நாம் தொடராக நினைவூட்டலாம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் எங்களை அறியாமல், நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய உடம்பில் 24 மணி நேரமும் துடித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய இதயம் என்று சொல்லுகிற அந்த இருதயத்தினுடைய பெருமானம் என்ன, அதை அல்லாஹு தஆலா எவ்வளவு அருளாக படைத்திருக்கிறான், அதை இழந்த ஒருத்தர் இந்த பூமியில் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு சில விஷயங்களை நினைவூட்டி அதற்கு நாம் என்ன நன்றி கடன் செய்திருக்கிறோம் என்கிற ஒரு கேள்விக்கான பதிலை தேடுகிற நேரமாக இந்த நேரத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு கை பிடி அளவுக்கு எங்களுடைய நெஞ்சுக்குள்ளே இருந்து துடித்துக் கொண்டிருக்கிற இந்த இருதயம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்கிறது. ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்கிறது. அந்த துடிப்பினூடாக சுமார் 2000 கலன் இரத்தத்தை உடம்பு முழுக்க அது பாய்ச்சுகிறது. கிட்டத்தட்ட 7500 லிட்டர் இரத்தம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உடம்புக்குள் சுரந்து வருகிறது. இது எங்களுடைய உடம்பிலே இருக்கிற நாடி நாளங்கள் என்று சொல்லுகிற அந்த சின்ன சின்ன நரம்புகளூடாக, அந்த நரம்புகளுடைய தூரம் கிட்டத்தட்ட 60,000 மைல்கள், 1,00,000 கிலோமீட்டர். எங்களுடைய உடம்புக்குள் இருக்கிற அந்த நாடி நாளங்களுடைய அமைப்புகள், அந்த இரத்தம் பாய்ச்சப்படுகிற இடங்கள் சுமார் 1,00,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒவ்வொரு நாளும் 1,00,000க்கு மேற்பட்ட தடவைகள் துடித்துக் கொண்டும் 7500 லிட்டருக்கு மேற்பட்ட இரத்தத்தை இந்த உடம்பிலே அந்த இதயம் பாய்ச்சி கொண்டிருக்கிறது. அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. துடித்துக் கொண்டிருக்கிறது இதயம், ஏதோ கொஞ்சம் வேகமாக துடித்தால் நெஞ்சுக்குள் துடிக்கிறது என்று சொல்லுகிறமே தவிர என்ன நடக்கிறது என்று தெரியாது. எப்பொழுது அது வேகமாக இடிக்க வேண்டும், எப்பொழுது அது மெதுவாக இயங்க வேண்டும் என்கிற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ஒரு கட்டுக்கோப்புக்குள் அதை வைத்திருக்கிறார். அந்த கட்டுக்கோப்பு தாண்டுகிற பொழுது என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுடைய இதயத்திற்கு 2 அறைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ஒன்று வலதுபுற அறை, அடுத்தது இடதுபுற அறை என்று சொல்லி, லெஃப்ட் ரைட் என்று சொல்லி 2 அறைகளை வைத்திருக்கிறார். இன்றைய நவீன மருத்துவம், விஞ்ஞானம் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் அத்தனையும் இலகுவானவைகள் அல்ல. அண்மையில்
இந்தியாவினுடைய மருத்துவத்துறை வெளியிட்டிருக்கிற ஒரு ஆய்வின் பிரகாரம் இப்பொழுது இந்தியாவுக்கு வருகின்ற இதயங்கள், அதாவது இதய மாற்று சத்திர சிகிச்சைக்காக வருகிற செயற்கை இருதயங்கள் எல்லாம் அமெரிக்காவிலே இருந்து அல்லது ஐரோப்பாவிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் இந்தியாவிலே அதற்கான முழுமையான தொழில்நுட்பம் வந்து சேரவில்லை. எனவேதான் இப்போது இருக்கிற செலவினங்களின் பிரகாரம் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு இடதுபுற இதயத்தை மாத்திரம் சீர் செய்வதற்காக ஒரு செயற்கையாக ஒரு இதயம் பொருத்த வேண்டுமாக இருந்தால் சுமார் 65 லட்சம் ரூபாய் தொடக்கம் 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். அதே மனிதனுக்கு வலதுபுறத்தையும் சேர்த்து அல்லது வலதுபுறத்தை மட்டும் செய்ய வேண்டுமாக இருந்தால் 85 லட்சம் ரூபாய் தொடக்கம் 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்தியா வருமானத்தில் செலவாகிறது. இந்த செலவு என்பது வெறுமனே அவர்களுக்கு இதய துடிப்புக்காக மாத்திரம் அல்ல. 4 விதமான செலவுகள் இந்த இதய மாற்று சத்திர சிகிச்சையில் இருக்கின்றன. ஒன்று அறுவை சிகிச்சைக்கான செலவு, அதே போல மருத்துவ செலவு, அதே போல மயக்க மருந்து நிபுணர்களுக்கு என்று தனியான ஒரு செலவு, அதே போல அறுவை சிகிச்சைக்கு முந்தைய பரிசோதனைகளுக்கான செலவு, அதே போல செயற்கை இதயத்தை மாற்றுகிற பொழுது ஒரு சாதனம் பொருத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, செயற்கை இதய சத்திர சிகிச்சை செய்கிற பொழுதும் எங்களுடைய இதயத்தை வேறாக இயங்க வைப்பதற்காக ஒரு மெஷின் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த மெஷினுடைய அளவு, அதாவது எங்களுடைய உடம்புக்குள் இருந்து இந்த சாதாரண இருதயம் செய்கிற இந்த வேலையை ஒரு மெஷின் வெளியிலே இருந்து செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிடுகிற ஒரு சாப்பாட்டு மேசை, நாங்கள் சாப்பிடுவதற்கு போடுகிற ஒரு மேசையினுடைய அளவுக்கான செயற்கை மெஷின் ஒன்று தேவைப்படுமா? அப்படி என்றால் எவ்வளவு பெரிய வேலையை இந்த சாதாரணமான ஒரு உடம்புக்குள் இருந்து இந்த இதயத்தை வைத்து அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறார். கற்பனைக்கு எட்டாத விஷயம். அதுவும் அந்த செயற்கை இதயம் பொருத்துகிற பொழுதும் அந்த மெஷின் எங்களுடைய இதயத்தை இயங்க செய்கிற, அந்த உடலை இயங்க செய்கிற, அந்த இரத்தத்தை பாய்ச்சுகிற அந்த மெஷின் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை புதிதாக மாற்ற வேண்டும். அந்த செயற்கை மெஷின் செயலிழந்து போகுமானால் இந்திய பெருமானத்தில் 1 கோடி ரூபாய் அதற்கு செலவழிக்க வேண்டும். அந்த மெஷின் செலவழிந்து போகுமானால் ஒரு மணித்தியாலம் தான் அது இயங்கும். ஒரு மணித்தியாலத்திற்கு பிறகு இன்னும் ஒன்று மாற்ற வேண்டும். அந்த சத்திர சிகிச்சை எத்தனை மணி நேரங்கள் எடுக்கிறதோ அத்தனை மணி நேரங்களுக்கு அந்த மெஷின் புதிதாக மாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். 3 மணி நேரங்கள் என்றால் 3 கோடி ரூபாய் பெறுமதியான வேலையை 3 மணி நேரங்களில் என்னுடைய இதயம் 30 வருடங்கள் 40 வருடங்கள் 50 வருடங்கள் செய்கிற அந்த வேலையை ஒரு மெஷின் 3 மணி நேரம் செய்ய வேண்டும் என்றால் நான் 3 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும். 3 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும். அப்படி ஒரு பெரும் ஒரு நியமத்தை தான் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருளாக கணக்கே இல்லாமல் கவனிப்பே இல்லாமல் அது நாம் தூங்குகிறோம், எழும்புகிறோம், அதனுடைய பாட்டில் அது துடித்துக் கொண்டிருக்கிறது, ரத்தத்தை அது பாய்ச்சிக் கொண்டிருக்கிறது, நான் சுவாசிக்கிறேன், என்னுடைய எல்லா வேலையும் நடக்கிறது, என்னுடைய மூளை இயங்கிக் கொண்டிருக்கிறது, யாராவது கவனிப்பதில்லை. நான் இதை ஒரு நியமத்தாக கருதியதே இல்லை. அண்மைய கணக்கெடுப்புகளின் பிரகாரம் அன்புக்குரிய சகோதரர்களே, கிட்டத்தட்ட இதய செயலிழப்பின் காரணமாக இந்தியாவிலே ஆண்டுதோறும் சுமார் 50,000த்திற்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிகிச்சைக்காக சுமார் 50,000 பேர் ஒவ்வொரு வருடமும் காத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டுதோறும் இப்போது இருக்கிற மருத்துவ வசதியின் பிரகாரம் சுமார் 15 தொடக்கம் 20 பேருக்கு மாத்திரம்தான் புதிய இதய மாற்று சிகிச்சை செய்யக்கூடிய வசதி இப்பொழுது இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு 50,000 பேர் காத்திருக்கிறார்கள். அவர்களில் வெறும் 15-20 பேருக்கு மட்டும்தான் செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒரு சராசரியாக ஒரு மனிதனுக்கு அவன் இருதயத்தினுடைய பிரச்சனை வந்துவிட்டால், இதயத்தினுடைய நோய் வந்துவிட்டால் அதை சத்திர சிகிச்சை செய்வதற்கு 3 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். அதற்குள் அவன் உயிரோடு இருப்பானா இல்லையா என்று தெரியாது. அதே நேரம் இந்த சத்திர சிகிச்சை செய்து விட்டால் இத்தனை கோடி செலவழித்து செய்தாலும் கூட அவர்கள் தொடராக வளமையாக சாதாரண மனிதர்களைப் போல இயங்க முடியுமா என்றால் நிச்சயமாக இயங்க முடியாது. அவர்களுக்கு நிறைய கவனிப்புகள், நிறைய அதற்கு மருத்துவத்திற்கு பின்னரான கண்காணிப்புகள் என்று நிறைய செலவுகள் அதற்கு பிறகு இருக்கின்றன. இப்பொழுது யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் எவ்வளவு அருளோடு வைத்திருக்கிறார். சாதாரணமாக இந்த இதயம் துடிப்பதை கொஞ்சம் தாமதப்படுத்தினால் இதய நோய் என்று பள்ளிவாசலாக வீதி வீதியாக நாங்கள் ஹதியா எடுத்து கையேந்தி திரிகின்ற ஒரு நிலையில் இருந்து என்னையும் உங்களையும் பாதுகாத்த ரப்புக்கு நாங்கள் என்ன நன்றி கடன் செய்திருக்கிறோம், என்ன நன்றி செலுத்தி இருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் சுஜூதிலே இருக்க வேண்டும். இப்படி ஒரு இதயத்தை
கோடிக்கணக்கான பெருமானம் உள்ள ஒரு இதயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு எண்ணிக்கொண்டிருந்து சாதாரணமாக துடித்துக் கொண்டிருக்கிற அளவுக்கு அமைத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு வழியும் இல்லாமல் அன்புக்குரியவர்களை சாதாரணமாக துடிக்கிற இதயம் கொஞ்சம் நின்று விட்டால் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகிறோம். அவர் மௌத்தாகி போனார், என்ன பிரச்சனையா? ஹார்ட் அட்டாக். அவ்வளவுதான். அது இயங்குகின்ற அந்த இயக்கத்தை ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டால் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனால் அல்லாஹ் 50-60 ஆண்டுகள் என்னையும் உங்களையும் இயங்க செய்து கொண்டிருக்கிறானே. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நிஅமத் என்பது வெறுமனே பொருளாதாரம் மட்டுமல்ல, நிஅமத் என்பது காசு பணம் மட்டுமல்ல, நிஅமத் என்பது வாகனங்கள் மட்டுமல்ல. உங்களுக்கு கோடி ரூபாய் காசு வரட்டும், உங்களுடைய வாசல்களில் கொட்டி கிடக்கட்டும், ஆனால் உங்களுடைய துடிக்கிற இதயத்தை அல்லாஹ் ஒரு நொடி நிறுத்திவிட்டால் உங்களுடைய பொருளாதாரத்தால் ஏதாவது செய்ய முடியுமா? வாகனங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? வசதி வாய்ப்புகளால் ஏதாவது செய்ய முடியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஆழமாக யோசிக்க வேண்டும், மிக தெளிவாக சிந்திக்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள். பெருமானமே இல்லாத ஒரு ரூபாய் கூட செலவழிக்காமல் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த இதயத்தை என் உள்ளுக்குள் என் உடலுக்குள் இயக்கிக் கொண்டிருக்கிற படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கு நான் என்ன நன்றி செலுத்தி இருக்கிறேன் என்பதை இந்த அதிகாலை வேளையில் ஆழமாக யோசியுங்கள். நான் செலுத்துகிற நன்றி போதுமானதுதானா என்பதை கொஞ்சம் சிந்தித்து, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுடைய இபாதத்துகளில் இன்பத்தோடும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற நல்ல உணர்வோடு செயற்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அவருடைய அருட்கொடைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والحمد لله رب العالمين.